The month of Thai, according to the Hindu calendar, begins on the 14th of January and signifies the dawn of a new year. This year too, Hindu communities of Sri Lanka and around the world celebrated Thai Pongal. In Colombo, families performed rituals associated with Thai Pongal, with a wish that it will be a good year for the Tamil community, which has faced many trials throughout the years. The intricate designs of kolam art are an integral part of most Hindu celebrations. It is considered a symbol of tradition and culture and is usually drawn by the women of the house. Mr. Kumar and his family are residents of Colombo. While some things have not changed, others have. Today, it is the older generation that continues to remember the festival for what it was, a harvest festival of Thanksgiving. தைப்பொங்கலுக்கு முதல் நாள் பழைய உடுப்புகள்லாம் எரிக்கிறது போட்டு அது பொங்கண்டு எரிக்கிறது. மறுநாள் வீடுகள்லாம் அன்னைக்கு சுத்தப்படுத்தி தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்க வைக்கிறது. பொங்கலை வச்சு வெள்ளனை பொங்க வைக்கிறது. வச்சு சூரிய பகவானை கும்பிடுவோம். அதுக்கு இதுக்கு இப்போ வித்தியாசமாக தான் கொண்டாடுறாங்க. நாங்கள் வெளியில் அடுப்பு வச்சு தைப்பொங்கல் கொண்டாடுவோம். இப்போ அவங்க நினச்ச மாதிரி கேஸ் அடுப்புலையெல்லாம் பொங்க வைக்கிறாங்க. எங்களுக்கு அப்படி வைக்க விருப்பம் இருக்காது. மண்பானையில் வெளியில் அடுப்பு வச்சு நாங்கள் பொங்க வைப்போம். தைப்பொங்கலுக்கு காலையில் எழுந்திரிச்சு மாட்டை கொண்டு போயிட்டு குளிப்பாட்டி அந்த பொங்கல் வச்சு பட்டியில் பண்ணி திரும்ப அதுக்கு பொங்கல் சோறுலாம் கொடுத்து அந்த மாட்டுக்கு தேஞ்செல்லாம் கட்டி விடுறது. கட்டி விட்டு திரும்ப அதை அழுத்து விரட்டி விடுறது. போயிட்டு தேஞ்ச முடிஞ்சாலும் அழுத்துட்டு அப்படி தான் முந்திக்க முடியும். இப்போ பல மாதிரி மாறி போச்சு. ஒன்றுமே அந்த இது இல்லாமல் போச்சு. இப்போ வந்து நீங்கள் பொங்கலை வச்சு சாப்பிட்டு பூசை பண்ணி சாப்பிட்டு போகிற தான் பொங்கல் போகணும். அதுதான் விசேஷம். For the younger members of the Kumar family, the rituals they carry out are those they are familiar with and have practiced throughout their lives. But even for these families far away from the battlefront, the plight of many of their community is hard to forget. ஒரு பயம் இருக்கு மக்கள் மத்தியில். இவ்வளோ இது பண்ணணுமா, இந்த யுத்தம் நடக்குது, இத்தனை பேர் சாகுறாங்க, இதில் நமக்கு இந்த கொண்டாட்டம் அவசியமான அவங்களா தான் அதுக்கெல்லாம் குறைச்சிக்கிறாங்களே தவிர அது வந்து யாராலையும் கட்டாயப்படுத்தப்படலை. அவங்களா இது தேவையில்லை, ஏன்னா இத்தனை உயிர்கள் போகல, நமக்கு இந்த ஒரு கொண்டாட்டம் தேவையான எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு. Ritual and tradition has been the mainstay of the Tamil community. It reinforces the sense of cultural belonging and contributes towards keeping their identity alive, even in a contemporary context. இப்போ நாங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். இப்போ இப்படி அவங்களுக்கு அந்தந்த ஃபெஸ்டிவலை வச்சு தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நம்ம முறைப்படி இதுன்னா இந்துசம்னா என்ன அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த முறைப்படி அந்த இப்போ பொங்கல்னால அவங்க ஒன்று ஒன்றா படிக்கிறாங்க. ஒரு இதுலேயும் ஃபெஸ்டிவல்லையும் அவங்க படிச்சுக்கிட்டு வராங்க. அவங்க எப்படி கொண்டாடணும், ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்கணும், எப்படி உடுத்தணும், என்ன முறைப்படி சாமி கும்பிடணும், அந்தந்த வழிபாடு எப்படி செய்யணும்னு முறைப்படி படிச்சுக்கிட்டு வராங்க. நாங்கள் குடும்பம் வரைக்கும் அந்த ஃபாலோ பண்ணி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட பிள்ளைங்களும் அந்த மாதிரி பிற பிள்ளைங்களும் அப்படி தான் பழகிக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி கால சூழ்நிலையினால சில மாற்றங்கள் அவங்களுடைய படிப்பு கூடுதனால, அறிவு கூடுனதுனால கொஞ்சம் குறைவடையுது. இருந்தாலும் நாங்கள் எங்களை பொறுத்தவரை அந்த கலாச்சாரத்தை தான் வளர்த்துட்டு வரோம். Thai Pongal 2009, heralding the beginning of a new year that will hopefully bring peace and prosperity to Sri Lanka. We sure hope that Thai Pongal will bring about peace, prosperity, greater understanding and trust, not only among the Tamil community, but also among the other communities in Sri Lanka. If you have any comments about the program, please write to us at srilankatoday@ertv.net. Thank you for watching. Until next week, you take care.